மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சார், இன்னைக்கு காலையில் திரு அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி வந்து அறிவிச்சிருக்காரு. நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. கருணை தொகை வழங்கப்படும், பட்டதாரி இளைஞர்களுக்கு வந்து மாதம் மாதம் இவ்வளோ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒவ்வொரு தடவையும் முதல்ல என்ன சொல்லுவாங்க, அது சினிமாவில் டீசர், டீசருக்கு முன்னாடி கிளிம்ஸு, அப்படி சொல்லுங்கள், கிளிம்ஸு, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு, ட்ரைலரு, அது மாதிரி. இது வந்து டீசரா ட்ரெய்லரா சார்? இது ட்ரைலரு, டீசரை தாண்டி மெயின் பிக்சரு. ஓ, எல்லாருக்கும் நேரத்துக்கு ஆடி போயிட்டுருப்பாங்க. 10,000 கருணை தொகைன்னா வருது. ஆமாம். ஒரு குடும்பத்துக்கு 10,000, ஒரு ரேஷன் அட்டை வச்சுருவங்க 10,000 கருணை தொகைன்னா வருது. அப்புறம் வந்து வேலையில்லா இளைஞர்களுக்கு பதிவு பண்ணி வச்சுருந்தா 2,000. அதுவும் பட்டதாரி இளைஞர்களுக்கு ஒரு தொகை, +2 முடிச்சவங்களுக்கு ஒரு தொகை. அப்போ அது ஒரு நல்ல வேல்யூ. அதே மாதிரி விவசாய கடன்கள் ரத்து. அது பெரிய அளவில் போன கவர்மெண்ட் அவங்க சொல்லிட்டு பண்ணல. அது பெரிய அளவில் ரீச் ஆகும். அந்த நெசவாளர்களுக்கான மின்சாரம் 450 யூனிட்டாக உயர்த்தி கொடுக்குறது. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு அறிவிப்பு, மொத்தம் 5 அறிவிப்பு பெரிய அளவில் அவர் வந்து விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஃப்ரீயாக அறிவிச்சிருக்காரு. 1000லேருந்து 1400 யூனிட் வந்து உயர்த்தி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் அந்த தொழில் நசிஞ்சு போய் கிடக்குது. அதுக்கு அடிப்படை காரணமாக இவர்கள் மின்கட்டணத்தை உயர்த்தினது. மின்கட்டணத்தை எனக்கு என்னென்னு உயர்த்தினாங்க, அது கமர்ஷியலெல்லாம் எனக்கு என்னென்னு உயர்த்தி தொழில் நசுங்கி போயிருக்குது. இந்த நேரத்தில் இவர் இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரீச். ஒரு குடும்பத்துக்கு 10,000 கருணை தொகைன்றது கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபா வந்துடும். அப்போ அதை எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்றது ஒரு பார்ட்டு. மாதந்தோறும் 2,000, அது ஒரு 2 கோடி குடும்பம்னு வச்சா கூட அது ஒரு 4,000 கோடி வரும். அப்போ இந்த மாதிரி பலுவெல்லாம் இவர் சமாளிக்கணும். இதில் நான் நினைக்கிறேன் திமுக அந்த மாதிரி ஏதாவது அறிவிக்கணும் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இவர் முந்திக்கிட்டு அறிவிச்சிட்டாரு. அதனால் அதிமுகவுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். கொங்கு மண்டலம், ஈரோடு, அந்த 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 பகுதி முழுவதுமே, திருப்பூர், அந்த சாயப்பட்டறை, இந்த இது நெசவாளர்கள் வசிக்கிற இது, காஞ்சிபுரம், மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே இவருடைய அறிவிப்பு பெரியது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்றது தமிழ்நாடு முழுவதுமே அவர்களுக்கு பெரிய அளவில் லாபமாக இருக்கும். சரி சார், இப்போது அறிவிச்சிருக்காங்க. பார்த்தோன்னா இதை எப்படி சார் அவர் சமாளிப்பார்? ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை கடனே வந்து 10 லட்சம் கோடி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக போன ஆட்சியில் கொண்டு வரும்போது கொண்டு வந்த திட்டங்கள்லாம் எப்படி பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகையை வந்து பாதி பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, பாதி பேர் கொடுக்கலன்னு வரும்போது இவர் மட்டும் எப்படி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார்? அதாவது அவர் சொன்னது வந்து, இதெல்லாம் நீ எப்படி சமாளிப்பீங்க, இவங்களே 4,5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க, நீங்கள் எந்த மொழிக்கு அப்படின்னு. அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியுங்க. கொரோனா பீரியடில் ஒரு வருஷத்துக்கு லாக்டவுனில் எங்களுக்கு ஒரு பைசா வருமானம் கிடையாது, வரி வருவாய் கிடையாது. ஆனால் 50,000 கோடி ரூபாய்ட்ட செலவாச்சு கூடுதலாக. நாங்கள் சமாளிக்கலையா? 2 பேரிடர்கள் 3 பேரிடர்களை சந்தித்தோம். இவர்கள் என்னத்தை சந்தித்தாங்க? ஆனாலும் இவங்களுக்கு நிதி மேலாண்மைன்றது தெரியல. எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் பார்த்துக்குவோம். என்னோட கேள்வி என்னென்னா, இப்போது கடனே அவ்வளோ இருக்கும்போது புது திட்டம் இவ்வளோ கொண்டு வர்றது வந்து எந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்கும்? அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு வரும்போதே சிக்கல் வரும். நிதி மேலாண்மைன்றது பெரிய சிக்கல். அப்போ இதெல்லாம் எங்கே போய் ஈடு கட்டுவாங்க, எங்கேருந்து இந்த வருவாய் எடுப்பாங்கன்றதுலாம் சிக்கலுக்குரிய விஷயந்தான். அது எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்ப்போம். அது சார், அடுத்தது இப்போ இந்த அதிமுகவை பொறுத்தவரை வந்து கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீட்டுலாம் போயிட்டுருக்குன்னு சொன்னால், இதில் வந்து பிஜேபி கிட்ட எத்தனை சீட் ஒதுக்கியிருக்காங்க, அதை பற்றியான பேச்சே அவங்க சைட்லேருந்து வரலையே இருந்தோம். பாஜக இவர்களுடைய சைடு வந்து இந்த மாதிரி கிடையாது. இவர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையா சார் தொகுதி பங்கீட்லலாம்? தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட அப்படியே பேசிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் கிட்டத்தட்ட ஒரு 25 தொகுதி பிஜேபி பாஜகவுக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அந்த தொகுதிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துது பாஜக. அந்த தொகுதியை சரியான தொகுதியாக வாங்கணும், ஜெயிக்கிற தொகுதியாக வாங்கணும் அப்படின்றதுல பாஜக கவனம் செலுத்தும். அதனால் அந்த 25ன்ற எண்ணிக்கை ஓகே, தொகுதிகள் தான் பிரச்சனை ஆகும். அதில் கூட குறைச்சல் வரும், அது சமாளிச்சுக்குவாங்க. பாமகவும் அதே மாதிரி தான், 17 தொகுதியோ 18 தொகுதியோ. இவர் 7 தொகுதி என்னமோ நினைக்கிறேன், டிடிவி. அதனால் மற்றதெல்லாம் அதுதானே, ரெட்டையில் நிற்க வைப்பாங்க. மற்றதுன்னு பெருசாக ஒன்று மேஜர் பார்ட்டிஸ் கிடையாது. இவர் ஒரு 6 சீட்டோ 5 சீட்டோ இருக்கிற போல், 5ல் 4 கொடுப்பாங்க ஜிகே வாசனுக்கு. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் போகும். ஓகே சார், இந்த சைடு வந்தோம்னா திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேரம் வந்து போயிட்டு இருக்குதான்னு பார்த்தோம். காங்கிரஸ் வந்து 41 சீட்டு கேட்டதா, இவங்க வந்து 21 சீட்டு வரையும் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்கன்ற அது அந்த பேரம் எப்படி சார் போயிட்டுருக்கு? அதாவது இவர்கள் பேசி பிரச்சனையாகி வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போனதை நான் பதிவு பண்ணுறேன்.
என்டிஏ கூட இது தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஜான் கூட அவர் இங்கே கேசி வேணுகோபால் வந்ததே ஜானை சந்தித்து பேச தான். முன்னாடி சொல்கிறீங்களா? முன்னாடி. அப்புறம் இவர்கள் எல்லோரும் தடுமாறி இவர் செல்வ பிறந்தெல்லாம் கெஞ்சிறாரு, வாங்க ஒரு சிஎம் ஒரு பார்வை பார்த்துருங்கன்னு. அதெல்லாம் பார்க்க முடியாதுன்ட்டு அவர் போய் பார்த்து பேசிட்டு போகிறார். நம்ம பதிவு பண்ணுறோம். அது வந்து மறுபடியும் இவர்கள் இது தேமுதிக எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்கல்ல. ஆரம்பிக்கும் போதே இவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. என்னென்னா, காங்கிரஸ் இல்லைன்னு எல்லோரும் தலைக்கு மேலே ஏறி நின்று சீட்டு கேட்குற இது. அப்போ காங்கிரஸ் இல்லைன்றத இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு சிக்கல். அதனால் கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் சொல்லி எந்த கேசி வேணுகோபால் கோச்சிட்டு போயிட்டாரோ அவரையே மறுபடியும் கூட்டவர் சொல்லி தான் பேசுனது. இதில் ஜோக் என்னென்னா, ட்ரைடன் ஹோட்டலில் கேசி வேணுகோபால், அந்த இவர் கிறிஸ் ஜோடங்கர், செல்வ பெருந்தகை, இவங்க எல்லாம் நிர்வாகிகள்லாம் உட்காந்து ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலாம், சிஎம் கூப்பிட்ருக்காரு, என்ன பண்ணுற, என்ன பேசுறது அப்படி இப்படின்னு. அந்த நேரத்தில் ஜோடங்கர் வந்து கோச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், நான் எதுக்கு இருக்கிறேன் மேலிட பொறுப்பாளர், சும்மா நீங்கள் வந்து நிற்கிற, என்ன விஷயம், என்ன தான் நினச்சினுக்கிற, நான் தானே லவரு, நீ நான் நன்னூரில் பாய் பெஸ்டி மாதிரி வந்து நிற்கிற அப்படின்னு 2 பேருக்குள்ளே சண்டை பயங்கரமாக முட்டின்னு கேசி வேணுகோபால். ஆமாம். இந்த சண்டை எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, நேரம் ஆகிட்டே இருந்திருக்குது. அப்புறம் செல்வ பிறந்தகை பார்த்துட்டு, நான் ஜோடங்கரை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் சிஎம் பாருங்கள், வெயிட் பண்ணுறாரு சிஎம்னா, இவர் மட்டும் தனியாக போய் சிஎம் பார்த்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் வந்தே இருக்க மாட்டாங்க. ஆமாம். டிவியில் வந்து இந்த பேப்பர் மாற்றுற மாதிரி அது மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் கோப்பு காட்சின்னு போடணும், அது போடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் வெறும் இவர் மட்டும் வந்து இரவு உணவு சாப்பிட்டு பை சார் அப்படின்ட்டு போயிருக்காரு. என்ன இதன் மூலிமா மெசேஜ்னா, காங்கிரஸ் எங்களோட இருக்குது, அதனால் அவங்களுக்கு ஒரு 25-30 சீட்டு கொடுக்கணும், உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக வர வச்சு கைகுலுக்கி அமுச்சு விட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் காங்கிரஸ் எவ்வளோ கேட்க போகுது, இவங்க எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் இனிமேல் தான் பார்க்கணும். சரி சார், இப்போ காங்கிரஸ் வந்து டிவிகே கூட போல திமுக கூட தான் இருக்குன்ட்டு சொல்கிறோம்ல, அது வந்து காங்கிரஸ் கட்சியோட சாமர்த்தியம்னு சொல்லலாமா, இல்லை வந்து அங்கே போயிட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. 25 சீட்டு, இப்போ 21 சீட்டு, 24 சீட்டு, 28 சீட்டு, 30 சீட்டுன்றாங்க. இது பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்துருக்கலாம். நீங்கள் அங்கே போயிருந்தா காங்கிரஸ் கட்சியோட ஓட் ஷேர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, இதுதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தாவேகா கூட போயிருந்தா ஒரு 70 சீட்டு கேட்டணுன்னா ஓட் பர்சன்டேஜ் எகிறோம், திமுக தனிமைப்படும், ஒரு பயம் வரும். அப்போ கெஞ்சி கூப்பிட்டாங்கன்னா கடைசி டைமில் ஏதாவது வந்துட்டு பேசிட்டு 40 சீட்டு கொடுக்குதுன்னா கூப்பிட்டோன்னே வந்துட்டா, அப்போ அவங்களுக்கு எல்லாம் அந்த இது தான், அந்த சோனியா காந்தி இவங்கெல்லாம் பண்ணுறது தான். அப்போ என்ன ஆகுனா, இவங்க மேலே மதிப்பே இருக்காது. இங்கே லோக்கல் லீடர்ஸ் மேலே, லோக்கல் லீடர்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க, திமுக கூட தான் இருக்காங்க. இந்த சோடங்கர் இந்த மாதிரி ஆட்கள் மேலே மரியாதையே இருக்காது. பார்த்துட்டோமா, பார்த்தியா முடிச்சிட்டோம் பாரு அப்படின்னு முடிப்பாங்க. 21 சீட்டில் கூட முடிக்கலாம், யாருக்கு தெரியும். அதுதான் நிலமை. இப்போ லாஸ்ட் டைம் கூட குறைச்சி கூட முடிக்கலாம். இது மானங்கட்ட இது தானே இவர்களுக்கு. அந்த இதெல்லாம் ஏது சூடு சோறனெல்லாம் கிடையவே கிடையாது காங்கிரஸுக்கு. அப்படி இருந்தாலும் முறுக்கிட்டுலாம் போய் எப்போவும் முறுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி சார், அவங்களுக்குள்ள வந்து உட்கட்சி முதல் போயிட்டு இருக்குது, இந்த சைட்லேருந்து ஒருத்தர் சொல்கிறது, அந்த சைடில் வந்து ரிப்ளை கொடுக்குறது, இப்போல்லாம் சுமூகம் ஆயிடுச்சா, உள்ள எதுவும் பிரச்சனை இல்லையா? என்ன சுமூகம், கிரிச்சோடங்கர் போய் கனிமொழி பார்க்குறாரு, கனிமொழிக்கும் பேச்சுவார்த்தை குழுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க வந்து இந்த இது தேர்தல் அறிக்கை குழுக்கு அவங்க தலைவர். இவர் போய் அவரை பார்த்தாருன்னா, மேடம் 45 சீட்டு வேணும், சரி, ஒரு ராஜ்யசபா வேணும், சரி, ஆட்சியில் பங்கு வேணும், சரி, இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும், சரி, ரைட்டு பண்ணிடலாம். என்ன மேடம் பண்ண போகிறீங்க? தேர்தல் அறிக்கையில் ஏற்றிடுறேன். என்ன மேடம், நான் தேர்தல் இது பண்ண பின்ன ஏன்ட்ட வந்து பேட்டா நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ கேட்க தெரிஞ்ச உனக்கு யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரிஞ்சுதா உனக்கு? இப்போ சோறு வச்சா பேர் வச்சா மாதிரி யார்கிட்ட கேட்கணும்னு தெரிஞ்சுதா உனக்கு? ஏன்ட்ட வந்து கேட்டால் தேர்தல் அறிக்கையில் ஏற்றிடுவேன். அதை ஒரு பேச்சுவார்த்தைன்னு பத்திரிகைகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார். என்ன பேச்சுவார்த்தை நடத்தினார்? அது இவரும் கனிமொழி பிடிச்சாங்க அனுப்பிச்சார் தெரியுமா? சரி, அதுக்காக ஒரு நியாய தர்மம் இருக்குது. ராகுல் டெல்லியில் பழகியிருக்காங்க, இவங்க போய் அதை வெளியால் விட்டால் வேலைக்கு ஆகாது, நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தர் போனால் தான் வேலை ஆகும்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ இந்த இது சோடங்கர் போய் பார்த்துருக்காரு. சோடங்கர் முடிவு பண்ணுறாரு, அவருக்கே அதான சண்டை, கேசி வேணுகோபால் இது பிரச்சனைன்னு. அதனால் அப்படி தான் போகும். சரி சார், அடுத்து இந்த திமுக சைட்லேருந்து இன்னும் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அவங்க என்ன எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க? எங்கே பண்ண விட்றீங்க? ஏதாவது யோசிச்சா டபால்னு வெளியிட்டுறீங்க, ஏதாவது யோசிக்காத ஒன்றும். தேர்தல் வாக்குறுதின்னு கொண்டு போய் போட்டீங்க, அப்போ பழைய வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேட்குறான். முதல்ல பழசெல்லாம் முடிவு பண்ணிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலான்னு.
சரி பழசோட கூடுதலாக புதுசாக எதாவது பண்ணலான்னா நம்பினா தானே. 2000 தரேன்னு சொன்னாலும் இப்போ நம்ப மாட்டாங்க. இவங்க சொல்லிட்டாங்கல்ல, அதையும் நம்ப மாட்டாங்க. நீ எப்படி தருவ? 1000 தரல. 1,35,00,000 குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்கீங்க. மீதி குடும்பத்துக்கு தரவே இல்லை. உங்களை எப்படி நாங்கள் நம்புறது? அதே கேள்வி இங்கேயும் வரும்ல சார். இப்போ ஏடிஎம்கேவும் அவங்க லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, 2000 தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க என்னென்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அவங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல. அவங்க வந்து முதல் முறையாக அறிவிக்கிறாங்க. அவங்க சொன்னதை செஞ்சுருக்காங்க. இவங்கள மாதிரி இல்லையே. தேர்தல் அறிக்கைன்னு போட்டு எதையுமே செய்யாமல் விவசாயிகள் கடன் தள்ளுபடினாங்க. பண்ணாங்களா? பண்ணலன்றதான் இப்போ பிரச்சனை. இப்போ இவர் ஏன் இப்போ அறிவிக்கிறாரு? கல்வி கடன் ரத்துன்னாங்க. பண்ணாங்களா? சிலிண்டருக்கு 100 தரேன்னாங்க. தந்தாங்களா? அவர் 3 சிலிண்டர்ன்றாரு. மாதந்தோறும் மின் கட்டணம்னாங்க. பண்ணாங்களா? அது நேற்று விஜய் கூட அதை வந்து மாடர்ன் கரப்ஷன் ஐயோ உலக அதிசயமாக பேசிட்டார் அவர். மாதந்தோறும் மாடர்னு அது இதுன்னு. அப்போது இந்த மாதிரி விவகாரம் எதுலையுமே பண்ணலன்னா ஜனங்க எப்படி பார்ப்பாங்க? 100 சிலிண்டருக்கு மானியம். அதாவது ஒரு குடும்பம் 6 சிலிண்டர் யூஸ் பண்ணோம், பெரிய குடும்பம். அப்போ 50 மாதம். அது கூட கொடுக்க முடியல அவங்களாலனா, நீங்களா சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுக்க போகிறீங்கன்னு தான் கேட்பாங்க. அப்போ அவர் அறிவிக்கிறாருன்னா அவருக்கு அந்த இது இருக்குது. பேண்டமிக்லாம் பார்த்தாரு, பல கஷ்டமான டைம்லலாம் சமாளிச்சிக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஏடிஎம்கே பொறுத்தவரை ஸ்ட்ராட்டஜிஸ் யார் சார்? இந்த வாக்குறுதியெல்லாம் ரெடி பண்ணுறது அவங்க டீமில் யார் யாரெல்லாம் இருக்கா? அது ஃபுல்லாக எடப்பாடி தான். அவர் தான் அங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்படியா? இவங்கெல்லாம் அது மாதிரிலாம் செல்ஃபி எடுக்க போனார். ஞாபகம் இருக்கா? நேற்று செல்ஃபி எப்படி எடுப்பாங்க? இப்படி எடுப்பாங்க. இப்படி தானே எடுப்பாங்க. இவர் முகம் தெரியும், பின்னாடி இவரும் தெரியும். யாராவது இப்படியே எடுப்பாங்களா செல்ஃபி? அது பார்த்தீங்களா? ஏங்க விஜய் எதை பண்ணுறாருன்னா விட்டு தோலைங்களேன். தலைவரை விஜய் பண்ணுற மாதிரி நீங்களே செல்ஃபி எடுங்கண்ணா. இவர் காலத்தில் செல்ஃபியே கிடையாது. இவருக்கு செல்ஃபின்னா என்னென்னா வராது. அது உதயநிதியை கொடுத்தாலாவது செல்ஃபி எப்படி எடுக்கணும்னு தெரியும். உங்களுக்கு தான் செல்ஃபியே வராது. அது தூக்கிட்டு இப்படி இப்படி இப்படின்னாப்புல, அப்புறம் நேராக தூக்கிட்டு இப்படி போயிட்டாப்புல, இப்படி 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 இப்படின்னு அவங்கள சொல்ல முடியுமா? சரி வேற எல்லாம் தலைவர் எதாவது பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டாங்க. போகிற போக பார்த்தா தலைவரை இந்த கூட்டத்துக்கு போகிறீங்க, சரி வர வழியில் வண்டி நிறுத்திட்டு பின் சீட்லேருந்து இறங்கி முன் சீட்டில் ஏறுறீங்க. ஏன்பா விஜய் அப்படி தான் தலைவரை பண்ணார், எல்லா பத்திரிக்கையும் போட்டாங்கன்னா என்ன இது? எது பண்ணாலும் காப்பி அடிக்கணும்னா என்னங்க அர்த்தம்? இவங்க அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது? ஏதாவது புதுசாக யோசிக்கிறாங்களா? டவலில் விஜய் மேலே அடி மூஞ்சிலே போட்டு அடிக்கிறானுங்க. அவரு சிஎம் நினச்சிக்காரு. பேட்டா தேர்தலுக்காக நீங்கள் சொன்னீங்கன்ட்டு பாடுறா மூஞ்சிலெல்லாம் டவலில் அடிக்கிறானுங்க. மூடிட்டோம் வச்சுக்கிறேன் உங்களுக்குலாம் அப்படின்னு. அப்படியே எப்படி அடிக்கிறான்னா சுற்றி பந்து மாதிரி ஆக்கி அடிக்கிறான். அவனுக்கு என்ன கோபமாக தெரில. அதாவது ஓரளவுக்கு டவல் அடிக்கணும். இந்த அச்சக் பச்சக் பச்சக் பச்சக்குன்னு உள்ளுமே டப்பு டிப்பு டிப்புன்னு அந்த மாதிரி அவன் போட்டு இங்கேயும் அங்கேயும் வச்சா அவர் எவ்வளோ தான் சமாளிப்பார்? இதெல்லாம் நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. விஜய் பண்ணதை பார்த்துட்டு பண்ணால் இப்படி உக்காந்துருக்காரான், அதை எடுத்து போடுறானு. எங்கள் தலைவர் பார்த்தியா அப்படியே உட்காருவார். இது எம்ஜிஆர் கூட அப்படி பண்ணியிருந்தார். அப்போ அதை பார்த்து இவர் பண்ணுறாரு. எல்லாத்தையுமே அப்படியே பண்ணால் என்ன வருது? தலைவர் பனையூரில் ஒரு வீடு வாங்கிடுங்க. எதுக்கு? விஜய் அங்கே தான் இருக்காருங்க. என்ன அதனால் இவங்களுக்கு 5-6 ஸ்ட்ராட்டஜி டீம் அதை உட்காந்து ரூவை கண்டுபிடிக்கும், அதை பண்ணோம் இதை பண்ணோம். அந்த மாதிரி அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. 4-5 பேர் உட்காந்து முடிவு பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே தரப்புலேருந்து முதற்கட்ட கேண்டிடேட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரையும் ரிலீஸ் பண்ணல. வரும், ஈவினிங் மேலே வரும். ஈவினிங் மேலே ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் ரிலீஸ் பண்ணிட்டோமே. ஆமாம் ஆமாம், பெரும்பாலும் அதில் சென்னை ஃபுல்லாக முடிச்சது. நம்ம ரிலீஸ் பண்ணதில் பலரும் வந்து வாழ்த்து சொன்னாங்க. ஏங்க கரெக்டாக இருக்குங்க, 1-2 தான் மிஸ் ஆகுது அப்படின்னு. ஆவடி வந்து ரஹீம் கிடையாது. அப்புறம் உத்திரமேரூர் ஏதோ ஒன்று சொன்னாங்க. இன்னொரு தொகுதி திருப்பூரூர் ஏதோ ஒரு தொகுதி சில மாற்றங்கள் சொன்னாங்க. மற்றபடி பெரிய மாற்றங்கள் இல்லை. அம்பத்தூர் வந்து ஏடிஎம்ஏ நிற்கலன்னாங்க. இந்த தடவை ஏடிஎம்ஏ நிற்கிது. பாஜகவுக்கு ஆவடி கொடுக்குறாங்கன்னாங்க. ஆனால் பாஜக கேட்குற லிஸ்ட்டில் ஆவடியே இல்லை. பல இது நடக்குது. எல்லாம் கூட குறை வரும். இப்போ பாஜக பார்த்திங்கன்னா சென்னையில் மயிலாப்பூர், வேளச்சேரி, டி நகர், விருகம்பாக்கம் இப்படிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க என்ன தருவாங்க? மயிலாப்பூர் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், மயிலாப்பூரில் யார் நின்னாலும் ஜெயிச்சிருவாங்க. நீ அவ்வளோ வெறுப்பில் இருக்கிறாங்க. அங்கே மாவட்ட செலவில் கொலகாண்டில் இருக்கிறாங்க வட்ட செயலாளர்லாம். ஏற்கனவே பணம் தரதில்லை, பல பிரச்சனை. வேலை ஏதாவது செஞ்சு தானே கட்சி வேலை பார்க்க முடியும். கட்சி வேலைக்கே போகாதுன்னு சொல்லிட்டு கையில் லேப்டாப் கொடுத்து ஃபுல்லாக எல்லா மாவட்ட செயலாளர் அப்படி தான், பகுதி வட்ட செயலாளர் அப்படி தான் இருக்காங்க. இங்கே அந்த மாதிரி எல்லாரும் அங்கே இதுலாம் கொடுத்தாருல மனோகரன் என்னவோ கொடுத்தாரு வட்ட செயலாளருக்கு. இன்னொரு மாவட்டத்தில் கூட என்னமோ கொடுத்தாங்க. இங்கே சொம்பு கொடுத்தாங்க. அப்போ எவ்வளோ காண்டாகும். இது இல்லாமல் இந்த குழு போட்டு வீடு வீடாக பெண்கள் போய் பிரச்சாரம் பண்ணுற லெவலுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க அதிமுகவில். இது திமுகவில். ஆமாம், என்னென்ன இதெல்லாம் திட்டங்களை பற்றி பெண்கள் போய் சொல்லணுன்னு அந்த குழுக்கு இவருக்கு வேண்டப்பட்ட ஆள் எதை போட்டு அது ஒரு தகராறு ஆகிது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பே இல்லை.
அவரு வந்து இப்போ எதுலேயுமே ஒரு இதுவாக ஈடுபட மாட்டேங்கிறார் மாவட்ட செயலாளர் வேலு. ஏன்னா அவர் சீட்டு இல்லைன்ட்டு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்ம எதுக்கு போட்டு மெனக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்போது மயிலாப்பூரில் அதிமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதிமுக கேண்டிடேட் போட்டாலே ஜெயிக்கலாம். இதில் பாஜக கேட்டுன்னு இருக்காங்க. பாஜகவில் யார் நிற்க வைக்க போகிறாங்க தெரில. குஷ்புன்றாங்க, கேடி ராகவன்றாங்க, தமிழிசை வந்து அவங்க அந்த சைடு நாங்குநேரி பக்கம் இங்கேயும் கேட்குறாங்கன்றாங்க. அது மாதிரி பல இது ஓடிட்டு இருக்குது. அப்போ மயிலாப்பூர் நல்ல வாய்ப்பாக இருக்குது. பகுதி வட்டங்களே வேலை செய்யாத அளவுக்கு முடங்கி போய் வெறுப்பில் இருக்கிறாங்க. சரி சார், இந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை 5,67,00,000 வாக்காளர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 74 லட்சம் பேர் வந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் பிடிச்சி சாஞ்சிடலாமா? ஐயோ ஐயோ, பூர்வகுடி மக்களை நீக்கி விட்டார்கள். இஸ்லாமியர் விஷயத்திலே நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லை சார்? ஆமாம், கருத்து என்னன்னா உருட்டுனாங்க. எஸ்ஐஆருக்கு அவர் படிவத்தை வச்சுக்கிட்டு சிஎம், ஐயோயோ இந்த படிவத்தை பார்த்தாலே என் நெஞ்சு அடைக்குது, நானாவோ கேட்குறாங்க. என்னன்னா சொன்னாங்க. அவர் கீழே மாவட்ட யார், இவர் தான் அமுல்படுத்துகிற இடத்துல இருக்கார் தமிழ்நாட்டில். யார்? முதல்வர். அவர் கீழே ஆட்சியர். இந்த படிவம் ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே கொஞ்சம் மேலே பாரு. ஐயோ இதை பார்த்தாலே அப்படியே படப்படப்பாக ஆகுது. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் படப்படப்பெலாம் இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் டீட்டெயில் தான் கேட்குறாங்க. உங்கள் பேர், ஃபோன் நம்பரு, உங்கள் ஓட்டர் ஐடி, அப்பா பேர், அப்பா ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி, அம்மா பேர், அம்மா ஓட்டர் ஐடி, கல்யாணம் இருந்தால் பொண்டாட்டிது, இல்லை பெண்ணாக இருந்தால் கணவருது, அவ்வளோதான். வேறு என்ன? 2005 ஓட்டு இருந்தால் அந்த டீட்டெயில் கொடுங்க, ரைட்டு. உங்கள் வீட்டில் யாராவது ஓட்டு இருந்தால் அந்த டீட்டெயில் கொடுங்க, அவ்வளோதான். இதில் என்ன நெஞ்சு அடிக்குது? இல்லை எங்களுக்கு அடிக்குது, ராகுல் சொல்லிட்டாரு, அதனால நெஞ்சு அடிக்குது. இப்படிலாம் உருட்டினாங்க. கடைசியில் அந்த பணியில் இறங்கினோன்னா ஒன்றுமே இல்லை, ஜனங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஐயோ இந்த ஊர்லாம் கே பாலகிருஷ்ணன்லாம் பிடித்து வாக்குரிமை இல்லை என்றால் குடியுரிமை அதிகாரிகிட்ட அவங்க டீட்டெயிலை கொடுத்துருவாங்க. குடியுரிமை அதிகாரிகள் நைட் ஒரு நைட் அவங்க வீட்டுக்கு வந்து, யார் பாரு செந்தில்குமார் வெளியே வா, உனக்கு ஓட்டர் அடிக்குதா? இல்லை சார், வா வா பா, இவரை வண்டியில் ஏற்றுப்பா, கையில் விளங்க மாட்டு, கொண்டு போய் எந்த ஊருக்கு போகிறேன் சார்? ரொம்ப நாளாக சிங்கப்பூருக்கு போகணுன்னு ஆசை. சரி சரி வா எப்பா, சிங்கப்பூர் பேட்சில் அப்படி தள்ளுப்பா, அவனுக்கு கொண்டு போய் கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் சிங்கப்பூரில் போய் இறக்கணுன்னா எப்பா ஒரு 300 பேர் தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்துக்கிறாங்க. என்ன விஷயம்? தான் எஸ்ஐஆரில் பேர் இல்லை தூக்கிட்டேன். அப்படியா? சரி தம்பி ஒரு பேர் போட்டு கொடுத்து பேர் போட்டு ஒரு குடியுரிமை போடு. நான் பைத்தியக்காரன்லாம் அவனுங்க இந்த மாதிரிலாம் பேசுனாங்க. அவர் யார்? நம்ம திருமாவளவன். பூர்வகுடி மக்களை நீக்கி விட்டார்கள். பூர்வகுடி மக்களா? என்ன ஆதாரம்னு கேட்டால், ஆதாரம்லாம் நல்லா சனாதனம் என்ன நினச்சினுக்கிறீங்க ஒயின் அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிட்டார். அப்போது இது எதுவுமே இல்லை. 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில். அதில் ரொம்ப பேர் எங்கள் பேர்லாம் கொடுத்தோம், சில பேர் காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தாங்க, அது இது. அப்போ ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுங்க, ஃபில் பண்ணி 6 பண்ணி கொடுத்து 23 லட்சம் பேர் உள்ளே போயிருக்காங்க. 74 லட்சமோ நீக்கப்பட்ட 74 லட்சம் நீக்கப்பட்டவர். அது என்ன ஒரு 20-25 லட்சம் இறந்து போனவங்க. மீதி டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி, போலி வாக்காளர்கள். இந்த மாதிரி முடிஞ்சிச்சா? என்ன பிரச்சனை? இப்போ அங்கே ஒரு அக்காக்குறாங்க, கோட்டை வக்கீல் கோட்டை மம்தா பானர்ஜி மீலாட் எஸ்ஏஆரில் என்ன இந்த மாதிரி அட்ரஸ்லாம் இது பண்ண மாட்டாங்க. அவ்வளோ தானே? ஏப்பா அது அட்ரஸ்லாம் பார்த்து என்னன்னு பண்ணுப்பா போப்பா. இவ்வளோ தாங்க எஸ்ஏஆர். இன்னும் பாருங்கள், இந்த மாதம் எண்டில் நினைக்கிறேன் ஒரு 10-15 மாநிலத்தில் எஸ்ஏஆர் வேலையை ஆரம்பிக்கும். அதாவது இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலம் பண்ணோம்ல. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 2 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன உருட்டினாங்க? எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் வாக்காளர்களை மிக அதிக அளவில் குறைத்து அதன் மூலம் பாஜக தன் வெற்றியை பதிவு செய்ய விரும்புகிறது, இப்படிலாம் உருட்டினாங்கல்ல. பேச்சாளர் மாதிரியே பேசுகிறீங்களா சார்? நான் பேசியிருக்கேன்ல பேச்சாளர்ல. அதனால் அப்போ அங்கே என்னாச்சு? 2 கோடி பேர். அது எதிர்கட்சியாளர் மாநிலமா? ஒரு தேர்தல் ஆணையம் தான் வேலையா? தேர்தல் ஆணையம் அது ஒர்க்கை பார்க்குது. முன்ன நீங்கள் செத்து போயிட்டா சொல்ல மாட்டீங்க. அவன் உங்கள் வீட்டுக்கு வந்தானா 5 பேர் வாங்கப்பா 5 பேர் வர சொல்லு சார். 4 பேர் இங்கே இருக்கிறாங்க, இன்னொருத்தர் கிருஷ்ணாம்பேட்டில் இருக்கிறாரு. ஏமா அதனாப்பா 4 பேர் மட்டும் எங்கே கிருஷ்ணாம்பேட்டிக்கு போனார்னா அவர் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் மாற்றிட்டாரா? அதை பற்றிலாம் இல்லை சார், அதெல்லாம் கேட்கணும். எப்போ கேட்பீங்க? அடுத்த தடவை பால் ஊற்ற போகும்போது கேட்போம் சார். என்ன சொல்கிறேன்? செத்துட்டார் சார். செத்துட்டாரா? நீ அதை என்ன கிருஷ்ணாம்பேட்டாதுன்ற சார், கிருஷ்ணாம்பேட்டில் போய்ச்சிக்கிறோம். ஒழுங்காக சொல்லுங்கள், ஏன்டா படுத்துறீங்க அப்படின்னு. இப்போ 4 பேர் தான் இருக்கிறீங்க, ஒரு ஆள் இறந்துட்டார், அவள் தானே அந்த ஃபார்மை கொடு டெட்டு. அப்போ 5 ஓட்டு இந்த இடத்துல 4 ஓட்டு தானே? ஆமாம். இதில் என்ன பெரிய விஷயம்? ஈஸியாக முடிஞ்சிச்சா? 74 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. இந்த 74 லட்சத்து நம்ம சொன்னாங்க, ஐயோகோ 15%. ஐயோயோ என்ன ஐயோகோ? வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 72% ஓட்டு போடுவாங்க, 28% போடவே மாட்டாங்க. அந்த 28%ல் ஒரு 15%
இந்த இது செத்து போனது ட்ரிபிள் என்ட்ரி இதெல்லாம். மீதி 13%. இது எந்த காலத்துலையும் ஓட்டு போடாது. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஓட்டு போடலைன்னா உனக்கு எந்த சலுகையும் கிடையாது. கேஸ் சிலிண்டர் கூட கிடையாதுன்னா அன்றைக்கி நிற்பான் பாருங்க, வந்து அடிச்சு போறன்னு வந்து நிற்பான். இன்னும் கொஞ்சம் பேர் உரிமைன்னு கிளம்பிட்டு போவோம். அது மாதிரி சில பேர் இந்த நோட்டால போட்டு ஏதோ போடு. வாக்களிக்கிறது உன் கடமை. அதை கடமைன்னு ஆக்கணும். உன் கடமை வந்து வாக்களிச்சுட்டு போ. நீ யாருக்கு வேணால் போடு. நீ 100% வாக்களிப்புன்னு காமிச்சிடணும் இல்லையா? 98 அந்த மாதிரி. அப்போ ஓட்டு போட போகணுன்னா என்ன அர்த்தம்? அந்த 13% தான். அப்போ இந்த தடவை என்ன ஆகும்னா ஒரு 80% கிட்ட வாக்குப்பதிவு நடந்தாலும் நடக்கலாம். 80% எஸ்ஏஆர் நல்லன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். நீங்கள் இப்போது 28% போடாத ஆட்கள் அதில் 15 பார்த்தோன்னா கிருஷ்ணாம்பேட்டை, மயிலாப்பூர், ராயப்பேட்டை, கபர்ஸ்தானு இந்த மாதிரி குடியேறிட்டாங்க. 20 லட்சம். மீதி ஒரு 40 லட்சம் இருந்தும் இல்லாதவர்கள். எனக்கே 3 ஓட்டு இருந்து சொன்னேன்ல. ஆமாம். அப்போ 2 இல்லை. இந்த மாதிரி என்ட்ரி. அப்போ அதுதான் 15%. மீதி 13% தான் ஓட்டு போடாமல் இருக்குது. அப்போ இந்த தடவை வந்தால் என்ன பண்ணுவாங்க? 87% பதிவாயிடும் இல்லையா? கொஞ்சம் குறைய கூட செய்யலாம். ஏன்னா இந்த இது இருக்குல்ல டபுள் என்ட்ரி. இப்போ என் பேரில் போய் ஓட்டு போட்டிருப்பான்ல, ஒருத்தன் கேட்பான்ல, சார் ஓட்டு போட்டேன் சார், எங்கள் அக்கா பேர் இருக்குதா பாருங்கள் சார், எங்கள் அக்கா வீட்டுக்காரும் எங்கள் அக்காவும் இருக்குது தம்பி, இப்போ தான் ஓட்டு போயிடும். உடனே அழுவான், என்ன தம்பி ஒரே வீட்டிலேருந்து பேச மாட்டிங்களா, சண்டையா? ஆமாம் சார், அவங்க செத்து போய் பல வருஷம் ஆகுது, ஒவ்வொரு தடவையும் நான் வரத்துக்கு முன்னாடியே ஓட்டு போட்டு போயிடுறாங்க, அவங்கள பார்க்கலான்னு நினச்சா பார்க்கவே முடியல சார் அப்படின்னு. அந்த மாதிரி செத்து போனவங்க ஓட்டெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பதிவானது ஒரு 3-4% வச்சுங்க, அது கொஞ்சம் குறையும். அது மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும். இவங்க எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்களே, எல்லாத்துலேயும் மண் விழுந்துச்சு இந்த தடவை. மம்தாக்கு அதான் பிரச்சனை. அங்கேருந்து உள்ளே வருவான், எங்கே பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வருவான், அவனுக்கு ஆதார் போகுது இதுன்னு. இப்போ அது எல்லாம் கட்டு. அதனால தான் அவங்களுக்கு கோவம். ஒழுங்கான வாக்காளர் வச்சு ஒழுங்காக ஜெயிக்கிற வழி பாருங்கள். இந்த தடவை வெஸ்ட் பெங்காலில் முடிவுகள் மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்படியா? பிஜேபி வரும்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாது, எப்படி மாவும் தெரில. ஈக்குவலாக வரலாம், தொங்கு சட்டசபை ஏதாவது வரலாம், அந்த மாதிரி வரும். இன்னொன்று அன்றைக்கி சரவணன் சொல்கிறாரு, பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தனால தானே ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன நீங்கள் கொடுக்குறீங்களா 5,000 ரூபா? என்ன கணக்கு? பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தா நான் சொல்லியே சொன்னேன்ப்பா, நான் சொல்ல, வேறு என்ன சொன்னீங்க? அங்கே வந்து எஸ்ஐஆர் மூலியமாக வாக்குகளை நீக்கி அவர்களுக்கு சாதகமாக இன்னும் அந்த ஊட்ட ஊட்டினுக்கிறாங்க. சரி சார், தேர்தல் வேலைகள் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்துலேயும் தேர்தல் தேதின்றது எப்போ அறிவிப்பு வரும்? மார்ச் 2வது வாரத்துலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தேர்தல் ஆணையரும் 8 துணை ஆணையர்களும் தலைமை தேர்தல் ஆணையர்களும் வந்து இங்கே ஆலோசனை பண்ண போகிறாங்க. 2 நாள் தங்கி இருந்து தமிழக அரசியல் கட்சிகள், அதிகாரிகள் எல்லாருக்கூடையும் ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இன்னும் சில விஷயங்கள் இந்த இது விட்டு வெளியிட்டாங்கல்ல, இதுக்கு பிறகு இந்த ஆலோசனை முடிஞ்ச பிறகு மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு அநேகமாக மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணி செகண்ட் வீக்கில் ஏப்ரலில் வருமா? ஆமாம், ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வரும். அதாவது 40 நாள் கேப்பு. இங்கே ஏறிச்சுன்னா அங்கேயும் ஏறும், இங்கே குறைஞ்சுன்னா அங்கேயும் குறையும். அந்த மாதிரி தான். சரி சார், நேற்று வந்து பரபரப்பாக பேசினது வந்து விஜய் வேலூர் மாநாடு தான். உங்கள் விஜய் அது எப்படி சார் பேசினாரு? கடைசி கூட்டத்துக்கும் இப்போ மக்கள் சந்திப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நேற்று சொல்லிட்டேன், கவர் பண்ணிட்டாரா? நேற்றே பேசிட்டேன்னா அவர் வந்து பேச விட்டதெல்லாம் என்னென்ன சார்? சொல்ல மறந்த கதை. அப்படி வாங்க. அதாவது விஜய் போனாலே டயரு கீழே கேமரா வைக்கிறவன் தான் இன்றைக்கி ஃபுல்லாக. நேற்று தான் ஃபுல்லாக பேசியிருப்பான். அதே மாதிரி என்ன பண்ணால் நான் சொன்னேன்ல, முதல்வர் நீங்கள் போகிற வரல வண்டி நிப்பாட்டி பேக் சீட்லேருந்து ஃப்ரண்ட் சீட்டில் போயிடு, அந்த மாதிரி அதெல்லாம் விஜய் செய்த சம்பவம். காரில் இருந்து இறங்கி விஜய் செய்த சம்பவம் என்ன பண்ணார்? பேக் சீட்லேருந்து இறங்கி ஃப்ரண்ட் சீட்டில் ஏறினார். மீண்டும் வந்து செய்த சம்பவம் என்ன பண்ணார்? கார்லேருந்து இறங்கி அந்த பிரச்சார வேனில் ஏறினார். மீண்டும் செய்த சம்பவம் என்ன பண்ணார்? அந்த பிரச்சார வேன்லேருந்து பஸ்ஸில் ஏறினார் தானே. அங்கே ஏதாவது சம்பவம் பண்ணாரா? ஒன்றும் பண்ணல. வழக்கம் போல் டமால் டிமில் பச்சக் பார்த்தீங்களா? புதிய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறாப்புல. அது இந்த எவ்வளோ அளவுக்கு கேவலமாக இருக்காங்க பாருங்கள். ஒரு மனுஷன் பேசணுன்னா, ஒரு மேடை பேச்சு எதுனா கீழே இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல தமிழ் இல்லை நடைமுறை தமிழ் ஏதோ ஒன்று, இதெல்லாம் ஏன் பேசுவோம்? பச்சக் பால் டப்பா, காண்டு, அடுத்து வேறு வார்த்தைலாம் சொல்கிறார் போல. அடுத்ததோட பீப் ஆக்ரோஷமாக இருந்தது சார் பேச்செலாம். ஆக்ரோஷமாக நடிகர் தானேங்க. இந்த இடத்தில் ஆக்ரோஷமாக இருக்கவும், இந்த இடத்தில் முறிக்கவும், ஒய் அப்படின்னா ஒய் அப்படி பண்ணணும். அதெல்லாம் பண்ணி வந்தவர் தானே அவர். அப்போ மேடையில் பண்ண மாட்டாரா? சொன்னால் பண்ண போகிறாரு. அந்த ஆக்ரோஷம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? செயற்கையாக இருந்தது பார்க்கல. இது சென்சிட்டிவான இது சென்சிட்டிவ் அப்படி கத்துறாப்புல. கத்திட்டு
அந்த ஒரு பேப்பர் நேற்று வந்துக்குது, அது உண்மையாக பொய்யா தெரில. என்ன பேப்பர் சார்? இந்த இடத்துல சவுண்டாக கத்தணும், சென்சிட்டிவ்ன்றதை இன்னும் கொடூரமாக கோவமாக கத்தணும், அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ரைட்டில் திரும்பிக்கணும், அப்புறம் கண்ணில் கண்ணீர் ஊற்றுக்கணும், லைட்டாக அது பண்ணிட்டு சாரி சொல்லணும், மறுபடியும் கொஞ்ச நேரம் பார்த்து மைக்கை பார்த்து திரும்பி சாரின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கணும். இப்படிலாம் போட்டுச்சுக்குது. இங்கே ஒரு டீம் இருக்குதுல்ல, எல்லாத்தையும் உருவாக்கும். அதான் சொன்னார்ல, அஜெண்டாக்களை உருவாக்குவார் நாமம் அப்படின்னார்ல, அந்த அஜெண்டாக்களை அவங்க கூட அந்த பேப்பர் ரெடி பண்ணி அது என்னமோ அவங்க நம்ம நம்பணுன்றதை கிராஸாக எடுத்து அனுப்புகிறாங்க ஃபோட்டோ. நேராக எடுத்து அமிச்சா இது ரெடி பண்ணி அமிச்சிடறாங்க. அதனால் அவசரமாக எடுத்த மாதிரி கிராஸாக. அதனால் அது உண்மையாக பொய்யா தெரியல. ஆனால் இந்த மாதிரி இது சரி. நான் இப்போ சொல்ல மறந்த கதைக்கு வரேன். இவர் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அறிக்கை விட்டார். நேரு அவர்கள் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யல, நேரு பதவி விலக வேண்டிய மற்றவங்க வைக்காத கோரிக்கை விட ஒரு கூடுதலாக கோரிக்கை வச்சார். அவரே சொல்லிட்டு போயிடுவார், அடுத்த வாரம் முடியுது, இதில் பதவி வேறு விலகணுமாக்கும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி அற்புதமான ஒரு கோரிக்கையை வச்சார். சரி, அதெல்லாம் பேசுகிறீங்களா, என்ன பொதுக்கூட்டத்துக்கு வரீங்களா, பச்சக்கு நான் சொல்லுவீங்க. சத்யராஜ் படமா இது பச்சக் அப்படின்றதுக்கு. அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லி தரணும், நம்ம எந்த நாட்டில் வாழ்கிறோம், எந்த மாதிரி சூழ்நிலை வாழ்கிறோம், இந்த திமுக எதிர்ப்பு தான் நம்ம எதிர்ப்பு. போர், எனக்கும் அவருக்கும் தான் போர். அப்போ அந்த போர் எப்படி இருக்கணும், போருக்கு வீரர்களை தயார்படுத்தணும்ல. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி நேரு ஏங்க ஒரு வேலை வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் இளைஞர்கள், நீங்கள் படித்து ஒரு இதில் வேலை கிடைக்கும் தான் தேர்வு எழுதுறீங்க. ஆனால் அந்த தேர்வையே செட் பண்ணுறாங்க. வசதி உள்ளவன் காசுக்கிறவன் மட்டும் அந்த இதுக்குன்னா, அந்த காசு கொடுத்து வரவன் எப்படி இருப்பான், அதை விட 10 மடங்கு எடுக்க தானே பார்ப்பான். அப்போ லஞ்சத்தை இங்கேயே ஆரம்பிக்கிறீங்களா? இது மணி லாண்ட்ரி, ஹவாலா பல இதில் மாட்டுது இல்லை. சொத்துக்கான கேட்குறாரு, இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து டெக்னிக் இது. ஆனால் நீ இந்த மாதிரி இது விஷயத்தை தானே போட்டு வெளுக்கணும். கோர்ட்டே கண்டிக்குது. கண்டிச்சுன்னா தனி ட்ரையல் நிறுத்துறீங்களா? என்ன படம் காட்டுறியா அப்படின்னு தான் கேட்டார் ஜட்ஜி அன்றைக்கி. என்ன படம் காட்டுறீங்களா, நாங்கள் எதுக்கு இருக்கோம், நீங்கள் தனியாக விசாரிப்பீங்களா, போய் எஃப்ஐஆர் போடுற வழியை பாருங்கள். அமிச்சாங்களா இல்லையா? மணல் மேட்ரு ஈடியில் மாட்டிக்கிட்டு பெருசாக முடிச்சிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு விவகாரத்துலையும் இந்த அரசு மாட்டிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பேசணுமா வேணாமா? நீங்கள் போன மாவட்டம் என்ன மாவட்டம்? வேலூர் மாவட்டம். அங்கே பாலாறு இருக்குதா இல்லையா? காஞ்சிபுரத்தில் போய் பாலாறு பற்றி பேசுனீங்களா? வேலூரில் பாலாறு இருக்கா இல்லையா? நீங்கள் மணல் பிரச்சனை எந்த அளவுக்கு நடக்குதுன்றதை பேசணுமா வேணாமா? அதுதானே திமுக எதிரான போர். டைமுக்குள்ள வரலையோ போர். இங்கே கத்தி சுற்றி இந்த தலைவர் இப்படி திரும்பி சுற்றுங்க தலைவர், அங்கே தான் கத்தி வச்சுருக்கிறாப்புல. அப்படியா, நான் விட மாட்டேன் அப்படின்னா இப்படி திரும்பி சுற்றுங்க தலைவரை கத்தியை. அதுவும் கத்தி சண்டை போடுங்க, போய் டங் போடுங்க. இங்கேயே வீடு கட்டுவாங்க தெரியுமா? அந்த ஒரு படத்தில் என்ன படாது, அவன் மோசமானவன், அவன் ஒரு துரோகி அப்படின்னு இந்த 2 பேருமே மான் கராத்தே. அப்போ அதில் சண்டை போடுவாங்களா கடைசி வரைக்கும்? டேய் சண்டை போடுங்கடான்னு. அந்த மாதிரி இது 2 பேரும் ஏய் அப்படி ஓரமாக போய் சண்டை போடுங்கப்பா. இந்த கதை தான் இவர் பண்ணுகிறாரு. எனக்கும் அவருக்கும் தான் போர். ஆச்சா பூஜா இதுதான் போர். போர்னா என்ன போர்? வச்சு வெளுக்கணும். அந்த செங்சி குரூப்புக்கு இது போய் சேரணும். என்ன அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, உடன் பிறப்பே நீ அறியாததா, எம்ஜிஆர் அவர் நேர்மையாளர் என்று சொன்னாலும் அவர் என்னென்ன செய்வார் இப்படி இப்படின்னு கடிதம் எழுதுவார். அதை படிச்சிக்கின்னா அவன் பேசின்னு இருப்பான். ஏன் ஒன்றும் இல்லை, அதை உருட்டினுக்கிறாப்புல நம்ம முதல்வர். அது நான் இப்போ கூட சொல்லிக்கிறாப்புல, எஸ்ஐஆர் கரெக்டாக நடக்கணும்னு நாங்கள் தான் முயற்சி எடுத்துன்றாப்புல. இவனே வேணா சொல்லுவான், எஸ்ஐஆர் கரெக்டாக நடக்கணும். நான் எங்கள் தலைவர் தான், எங்கள் தலைவர் மட்டும் இல்லைனா எஸ்ஐஆர் நடந்தே இருக்காது. அதான் சார், அந்த மாதிரி சொல்கிறது இங்கே கம்மியாக இருக்குல்ல. சண்டை பொய்யவே அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா நீ மெய்யை எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்ற கொஷினாக ரைஸ் பண்ணணும். அதை பற்றிலாம் பேசுனா தானே கேட்பான் அவன். அதுக்கு தானே ஆனால் அவன் அந்த அளவுக்கு வந்திருக்கான். ஒய்யின் விசிலாச்சு இடியா போன்றுவான். அதுக்கு தான் இவர் இந்த பச்சக் பால் டப்பா காண்டு இப்படிலாம் பேசுறது. அப்போ பாலாறு மணல் கொள்ளை, அமைச்சர் துரைமுருகன் பிரச்சனைகள், அதே மாதிரி இவர் ஏவா வேலு பொது பாலமே அடிச்சு போச்சுல கொஞ்ச நாளில். அதே மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விவசாய அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், இங்கே எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அந்த மழையில். கொள்முதல் பண்ணாமல் எவ்வளோ பாதிப்பு வந்தது. அந்த நஷ்டத்தில் யார் கொடுப்பா? அப்போ அவர் துறை அவர் என்னென்ன பண்ணுறாரு இதெல்லாம் கொஞ்சமாவது எடுக்க முடியாதா? ரிசர்ச் டீம் எதுக்கு வச்சுருக்கீங்க? இதெல்லாம் பேசவே முடியாதா உங்களுக்கு? வெத்து சவாலும் எதுவும் விட்றதுக்காக இருக்கிறீங்க? இன்னும் இப்படி கை வச்சுட்டு இப்படி நின்று இப்படி சினிமா வசனம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஜனங்களுக்கு தேவையான பிரச்சனையை பேசுங்க.
ஏங்க நேரு மேட்டரில் 3-4 ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஈஸியாக அந்த அஃபிடேவிட்லேருந்து எல்லாம் வெளியில் வருது. எடுத்து வச்சு பேரை சொல்லி பேசி அடிக்க வேண்டியதுதானே. நான் ஆட்சிக்கு வந்தால் இவங்க எல்லாம் களி திங்க அனுப்பிச்சிடும்னு சொல்லணும் தைரியம் இருக்கா? பியூரோக்ராசி எதிர்த்துட்டா உள்ளே வச்சிட்டாங்கன்னா அந்த பயம். அப்போ அந்த உனக்கு என்ன எதுக்கு சண்டை போடுற? யாரை எதுக்கு சண்டை போடுற? வேலூரில் சிப்காட் இருக்குது. வேலூர் மாவட்டம் தானே போனீங்க. இப்போ அந்த மாவட்ட பிரச்சனை பேசணுமா வேணாவா? 25 வருஷமாக இந்த சிப்காட் வந்து அது எந்த வித இதுவும் இல்லாமல் வேலூர்னால என்னதுங்க தோல் 17 வந்து தோல் தொழிற்சாலை. அது இன்றைக்கி நொடிஞ்சு போய் பெரிய பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க இந்த அமைச்சர்கள். இந்த இவர்கள் கொள்கையை பற்றி பேசணும் நம்ம. மின் கட்டண உயர்வுலேருந்து கமர்ஷியலுக்கு மின் கட்டணம் ஏற்றுறது எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை பற்றி பேசணுமா வேணாவா? நான் அவன் கேட்க மாட்டான். பச்சக் அப்படின்னா கேட்பான். ரெட்டி தோப்பு பாலம் இருக்குது. அங்கே வந்து ரெட்டி தோப்பு பாலம் கட்டி தரேன்னு 3 எலெக்ஷனாக இவங்க டிஎம்கே வாக்கு கொடுத்து ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் பண்ணவே இல்லை. பேசணுமா வேணாவா? நாங்கள் வந்து அந்த பாலம் கட்ட முயற்சி செய்வோம். ஏன்னா நான் தான் முதலமைச்சர். கிராமமாக போவேன். கிராமமாக போகும்போது இதெல்லாம் தெரியும். அப்போ நான் நடவடிக்கை எடுப்பேன். பேசணுமா வேணாவா? பேசணும். பச்சக். அதே மாதிரி ஆம்பூரில் காமராஜர் காலத்தில் ஆரம்பித்த சர்க்கரை ஆலை மூடிட்டாங்க. அதை பற்றி பேசணுமா வேணாவா? ஒரு சர்க்கரை ஆலை மூணா எத்தனை தொழிலாளர்கள் நேரடியாக மறைமுகமாக பாதிக்கப்படுவாங்க. விவசாயிகள், கரும்பு விவசாயிகள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? அதை பற்றி பேசணுமா வேணாவா? அவ்வளோதான். பச்சக். அதெல்லாம் அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே வரலையோ சார்? அவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராருல்ல. ஏங்க 50 நிமிஷம் கூட பேசு. கூரை தானே போட்டுக்கிற. இல்லை சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பித்து 6 வரைக்கும் பேசு. நீ பேசினா தானே அவனுக்கு போய் சேரும். பச்சக்குன்னா அவன் அங்கே போய் என்ன சொல்லுவான்? தலைவர் என்னப்பா சொன்னார்? பச்சக்குனாரு. வேற ஒரு பால் டப்பான்னு கண்டுபிடிச்சி சொன்னார். இந்த மாதிரி வார்த்தையை நான் கேட்கல. தலைவர் தான் அதை கண்டுபிடிச்சி சொன்னார். அதே மாதிரி வேலூரில் ஸ்மார்ட் சிட்டி இப்போ இவங்க ஆட்சியில் பண்ணி அது பெரிய ஸ்கேம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்து பேசணுமா வேணாவா? ஏங்க நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க. உங்கள் கட்சியில் மிகப்பெரிய அறிவாளி ஆதவ அர்ஜுனா இருக்கார். அவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுனா என்ன படாது? பிகில் பார்த்தவங்க நைட்டு ஃபுல்லாக பார்த்துருக்குறாப்புல. நாளைக்கு இவர் பேசணுமே, நம்ம எதானா பிகில் பத்தை பார்த்து சீன் பை சீன் எம்ஜிஆர் பாட்டு பாடுமா, தலைவர் கையை வெளியே நிட்டு வருவார். அப்புறம் டிரைவர் திரும்பி நம்ம பையனை அடிச்சிட்டாங்கன்னு அவங்க ஏரியாவுக்கு ஓட்டுன்னுவார். ஏன் இப்படியா? இதுக்கே கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்க? நீங்களே எடுத்து கொடுக்கணும். பெரிய டீம் வச்சுருக்கீங்க, ரிசர்ச் டீம். அதுன்னு வேலூருக்கு தலைவர் போகிறாரு. என்னென்ன விஷயங்களை பேசணும் கொடுக்கணும்ல. அட பார்த்தாவது படிங்களேன். அவங்க பயப்படுவாங்களா இல்லையா? ஓ அவன் கொடியவன், மிக கொடியவன் அவன், இப்படியே சொல்லியிருந்தா எப்போ அடித்து காட்டுறது? இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற விஷயங்கள், ஆட்சியில் நடக்கிற விஷயங்கள், அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நான் வந்தால் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவான்னு பேசணும். எதுவும் பேசலை. இளைஞர்களை பாதிக்கிற விஷயம் சமீபமாக எடுத்துக்கங்க. ஒரு ஒரு நகர செயலாளர் பையன் குடிச்சிட்டு காரை ஓட்டி ஸ்கூட்ரு கேட்குறாங்க. அது வேறு. ஒரு நாளைக்கு 10 நடக்கிறதுனால உங்களுக்கு குழம்பிட்டு. நான் சொல்கிறது வேறு. ஸ்கூட்டர் நவுத்துன்ட்ருக்கான். நகர்த்துற மாதிரி இறங்கிறதுக்குள்ளே அந்த ஃபேமிலி அங்கே நின்று பேசியிருந்தது. காரை கொண்டு போய் ஒரே இடி. பெரியவர், 4 வயசு பொண்ணு, கணவன், மனைவி, 4 பேர் காயம். பெரியவர் இறந்துட்டார், அரசு ஊழியர். குழந்தை, இவங்க 3 பேரும் காயம். அந்த அம்மா அப்படி அழுகுது. நீங்கள் சொல்கிறது ராமநாதபுரத்தில் நடந்தது. ஃபுல் சரக்கு ஏற்றிட்டு நம்ம மாடல் அரசில் இந்த சரக்கு ஏற்றுன்னு 10,000ன்ட்டு மறுபடியும் காரை எடுத்துக்கின்னு இன்னும் கொஞ்சம் வாங்க போய்க்கிறாங்கள. போன இடத்துல அவங்க வீட்டாண்டக்கிற யாரோ தகராறு நடந்துருக்கும் போல். இவங்க ஃபுல் போதில்ல. டேய் ஒன்றை தான்டா தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு காரை எடுத்துகிட்டு அந்த புல்லட்டில் வந்து இடிக்க வந்துக்கிறாரு. அவர் தப்பிச்சு ஓடணுன்னா அவரை இடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை தவிர அந்த ஏரியாவில் நின்று எல்லா பைக்கையும் இடித்து அங்கே இடிச்சு அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே கொண்டு போய் இடிக்கிறது. லாஸ்ட்டில் அவர் ஒரு காய்கறி கடைக்குள்ளே போய் நின்றுட்டாப்புல. நேராக கொண்டு போய் காய்கறி கடையில் விட்டாப்புல. ஜனங்க காண்டாகி அவன் வண்டி அடித்தா அவன் இதாவான்ல, எல்லாம் போய் துரத்தி போட்டு அடித்தால். காரை இடித்த வாலிபரை அழைத்து போலீஸார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். டேய் வண்டியே போயிடுச்சு, விட்டா உயிர் போயிருக்கும். நீ அத்தனை பைக் இடித்தானே, போனானே வந்தானே இடித்தானே. இதில் வேறு ஒருத்தர் எஸ்ஐ ஃபோன் பேசினாங்கிறார். ஆமாம் சார், கடைசியாக ஆக்டிவாக வண்டி அடிச்சுக்கிறார் சார். சார் இருங்க சார், புது அப்டேட் தரேன். புல்லட் அடிச்சிட்டாப்புல சார் இப்போ வந்து லெஃப்ட்டில் திரும்பி காய்கறி கடையை நோக்கி போய்கிட்டு இருக்கா சார். நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த காட்சியில் என்ன நடக்குது நாட்டில். என்னென்னவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இளைஞர்கள் மாட்டிக்கிறான். மெத்தப்பட்டேன் 50 கிராம் வச்சுக்கிறான். தேச சேவை. இதெல்லாம் பேசணுமா வேணாமாங்க? நீங்கள் தானுங்க பேசணும். பச்சைக்கு பால் டப்பான்னீங்கன்னா அவனா வெளியே போய் என்ன சொல்லுவான்? தலைவர் என்னப்பா பேசினார்? பச்சைக்குன்னாருங்க. அப்புறம் பால் டப்பான்னாரு.
ரொம்ப பேசினா காண்டாயிடுவேன் டேப்ல. நீ நானும் காண்டாயிடுவேன் இதுக்கு மேலே கேட்டேன்னா. சரி போ, இவ்வளோதானே. ஏதாவது சப்ஜெக்ட் இருந்ததா இதில் கூடுதலாக ரத்தமும் சதையுமாக எமோஷன் உறவு இது. தலைவர் அப்படியே ரைட்டில் திரும்பி கண்ணீர் விடணும். அப்படி திரும்பி கண்ணில் விட்டு மறுபடியும் வருது. என்ன எமோஷனு, என்ன எமோஷன் கேட்குறேன். அவ்வளோ எமோஷன் இருந்தால் விக்கிரவாண்டி அந்த மாநாட்டுக்கு வந்தப்போ ஆக்சிடென்ட் ஆகி மாவட்ட நிர்வாகி ஒரு 2-3 பேர் இறந்து போயிட்டான். குறைஞ்ச ஒரு 5-6 பேர் செத்து போயிட்டான். அதுக்கு என்ன பண்ணீங்க உங்கள் எமோஷன் வச்சுக்கிட்டு? அதுக்கு பிறகு இந்த கரூர் இன்சிடென்ட் வரைக்கும் ஒரு 20 பேர்கிட்ட போயிருப்போம். 20 பேர் 9 பேர் 10 பேர் சொன்னாங்க. என்ன எமோஷன் வந்துச்சு உங்களுக்கு? சஜின்னு உங்கள் 25 வருஷம் நண்பர் இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு கேரளாவில் கால் பதிக்கலான்னு நினச்சிங்களா? அந்த கேரளாவில் உங்களுக்கு முன்னாடி கால் பதிச்சவன், உங்கள் மன்றத்தை கொண்டு போய் சேர்த்தவன், திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் ஹார்ட் அட்டாக்கில் சென்னையில் செத்து போகிறான். போய் பார்த்தீங்களா? புஷியை அமுச்சு விட்டீங்க. ஊரில் சடங்குக்கு போய் தலையை காட்டினி வந்தோட சரி, தலையூர் உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவார், அவள் தான் வந்துட்டாப்புல. முடிஞ்சது. ரத்தமும் சதையுமாக சென்சிட்டிவான உறவு எங்கே? அந்த ஃபேமிலி என்ன பண்ணீங்க? இதை கேட்டால் நீ ஒரு கட்சி ஆரம்பி, நான் ஒரு கட்சி ஆரம்பித்து உன் கட்சியில் சஜி ஒருத்தன் இருப்பான், அவன் செத்துட்டான்னு வச்சுக்கோ, செத்துட்டா அவனுக்கு நீ உதவி பண்ணிக்கோ. இதெல்லாம் பதிலா? 3 வருஷத்துலேயே முதன்மை கட்சியாக வருதுன்னெலாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதுதான் முதன்மை. பச்சக் பால் டப்பா இதுதான். இந்த பச்சக்கில் தான் இது இருக்குது. போன தடவை இப்படி பொத்திக்கின்னு சிரிச்சார். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லுவார். ஒரு தலைவன் அவனுடைய பேச்சு எப்படி இருக்கணும், எங்கே போய் எழுதி வாங்கிட்டு வரணும், என்னென்ன விஷயங்கள் பேசணும், ரிசர்ச் டீம் போட்டு அம்ருமணி எடுத்துக்கங்க. ஒவ்வொரு நாள் நமக்கே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ விஷயங்கள் அந்த அறிக்கையில் வருது. ஐயா ராமதாஸ் எடுத்துக்கங்க, அண்ணாமலை எடுத்துக்கங்க. ஏங்க 6 தீவிரவாதிகள் இங்கே பிடிச்சாங்களா இல்லையா? பாகிஸ்தான் வேலை பார்த்தினாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு தானே அது. பேசணுமா வேணாவா? அவன் கொடியவன், அவன் இது அப்படியே கம்பு சுற்றின்னு இருக்குது. இதுதானங்க நீங்கள் பேசணும். இப்படி பேசினா தானே அவன்கிட்ட போய் சேரும். சரி, ரத்தமும் சதையுமாகன்ட்டீங்க. ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் ஹெலிகாப்டர்லேயே யார் வருவா? கோடிகளில் பொருளணும். சைக்கிளில் வந்து போஸ்டர் ஓட்டணும்னு தான் எல்லாம் புஷி சொன்னாரா இல்லையா? இப்போ தொகுதி இவங்க முடிவு பண்ண நேற்று கூட சொன்னல, அதில் நிற்கிறவங்களாம் யார்? சைக்கிளில் வந்தவங்கன்னா இல்லை ஹெலிகாப்டரில் வரும்? சொந்தமாக ஹெலிகாப்டர் வாங்க லெவலில் இருக்கிறோம். நான் சொன்னேன்ல, அந்த விஷ்ணு ரெட்டின்ற ஒரு டி நகரில் நிற்க போகிறாரு. அவருக்கும் கட்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கார் அவர்? கட்சியில் இருக்காருனாலே பல பேருக்கு தெரியாது. அவர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறார். அவர் தான் இவர் கூடயே இருப்பார். விஜய் கூடயே இருப்பார். விஜய்க்கு ஃப்ரெண்டு அவர். விஜய்க்கு மட்டும் இல்லை, அங்கேயும் ஃப்ரெண்டு. சிம்பிளாக சொன்னால் திமுக ஸ்லீப்பர் செல்லு. அப்புறம் இவர் வளர்ந்தவர், அவரும் கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் செல்லு தான். இவங்களாம் ஏழைகளா? மரிய செல்வன் ஒருத்தர் வெறும் உறுப்பினர். அவர் எதில் இருக்கிறார் தெரியுமா? 28 உறுப்பினர்கள் போட்டாங்கல்ல நிர்வாக கமிட்டி, ஞாபகம் இருக்கா? அது பேப்பரில் தான் இருக்குது. பாவம் ஒவ்வொரு தடவையும் நம்ம இவர் செங்கோட்டையன் அந்த 250 வடிவல் கேட்குற மாதிரி கேட்டுனுக்கிறாப்புல. அந்த கூட்டத்தை கொஞ்சம் கூட்டுறேண்ணே, நீங்களும் போட்டு 6 மாதம் ஆகுது என்னை போட்டு. இருங்க தலைவர் சொல்லுவார். சும்மா அந்தனா பாக்கெட்டில் ஜெயலலிதா படம் அதை எடுத்துருங்க, தலைவர் விஜய் படத்தை வச்சுருங்க. இல்லாட்டி தலைவர் என்கிட்ட சொல்லிட்டாப்புல 1-on-1 ஃபோன் பேசும்போது தலைவர் வந்து உங்கள் இதை பார்த்துக்கிறாப்புல, அந்த படத்தை எடுத்துகிட்டு என் படத்தை வையின்னு சொல்லிட்டாப்புல. அப்போது இவங்க எல்லாருக்கும் சீட்டு, இவர்கள் எல்லாருக்கும் கட்சியில் உயர்ந்த பதவி. டி நகரில் அப்புன்னு ஒருத்தர், அப்புன்னு தான் நினைக்கிறேன் அவர் பேர், மாற்றுத்திறனாளி மாவட்ட செயலாளர், ரொம்ப கடுமையாக பாடுபடுறக்கூடியவர், எல்லாருக்குமே தெரியும் அவர். அவருக்கு சீட்டு உண்டா? இல்லை, அதான் கொடுத்துட்டாங்களே. யார் கொடுக்குறீங்க? சென்னை முழுவதும் இவங்க நிர்வாகிகள் நிற்கிறாங்க. எவன் போய் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுவான்? கேட்டால் வீடியோவில் பேசுவாராங்க. தலைவர் வீடியோவில் பேசுவார். நல்லா பேசுங்க, நல்லா தெரியும். பச்சக்கு பால் டப்பான்னு பேசினே இருங்க, ஓட்டு விழும். இதுதான் இவங்க நிலமை. அதனால் இது பேச மறந்த கதைன்னு இவ்வளோ கதை இருக்குது. அடுத்த தடவை எடுத்துகிட்டு பேசுகிறாங்களான்னு பார்ப்போம். லாஸ்ட்டு மீட்டிங்க்கும் இந்த மீட்டிங்க்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இருக்க. அழுதாரு, கண்ணீர் விட்டார், இப்படி இடுப்பில் கை வச்சு பேசினார், அப்படி திரும்பினார், இப்படி திரும்பினார். கொஞ்சோண்டு மக்கள் பிரச்சனை பேசினார். கடைசியில் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்கிற மாதிரி சொன்னார். இம்ப்ரூவ்மெண்ட் லைட்டாக இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சரி சார், மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.